உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க, பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறேன். எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்கே வராது. இன்னைக்கு மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுவலையில டைம் பீயிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசு இவர்களுக்கு சொல்லும் வரை. வருகின்ற 17, 18, 19 இந்த 3 நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வர்றாங்க. இந்த ஊரினுடைய அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர்கள், பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க 5 பேர் சென்னைக்கு வர போறீங்க. இந்த தேதியில மத்திய அமைச்சர், சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க. இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த 4979 ஏக்கர்ல இந்த டங்ஸ்டன் இதற்கான இது வராது அவங்க சொல்லலாம். அதனால அவங்களோட ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். பொங்கல் வருது, நீங்கள் எல்லோருமே கால் கடுக்கு நடந்து வரும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது, கண்ணீர் எங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும். அதிகமா நேரம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் 5 பேர் அங்க வருவாங்க. அமைச்சர் அவருடைய வாயில முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு சொல்ல போறாங்க. வரும்பொழுது அமைச்சர்கிட்ட தொலைபேசியில பேசிவிட்டு நான் இங்க வந்திருக்கின்றேன். தொலைபேசியில பேசிட்டு இங்க வந்திருக்கிறோம்மா. அதனால் நல்லது நடக்கும். பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள். எங்களை மிகுந்த பாசத்தோடு அன்போடு இங்க வரவழைச்சிருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த மிஷின், சில மிஷின் இங்க நிக்குதுங்கம்மா, சில மிஷின் நிக்குது. அது எதற்கு நிக்குது? இன்னைக்கு இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அம்மா, இது பேர் ஒரு கூட்டு டெண்டர், காம்போசிட் டெண்டர். அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் சொன்ன பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்லோரையும் அவங்க கொடுப்பாங்க. அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர், ஆனா இங்கெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் பல்லுயிர் தலம், கிராம மக்கள் இருக்கிறாங்க, விவசாய தலமா இருக்கு, முல்லை பெரியார் பாசனம் இருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க, இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றது மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா 4979 ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இந்த பல்லுயிர் தலம் வேண்டாம், ஏத்துக்கிட்டாச்சுங்க. கிராமத்துக்குள்ள வேண்டாம், ஏத்துக்கிட்டாச்சு. விவசாய நிலம் வேண்டாம், ஏத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு நீங்க எல்லோரும் ஒரு மனதா என்ன சொல்றீங்க? நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து இதை அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. அதனால இந்த 17, 18, 19 மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போறாங்கம்மா. அதனால் பெரியவர்கள், தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள். எல்லா கட்சி நண்பர்களும் நீங்க உங்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கட்சி தொண்டர்கள், தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்ணில் மதுரைக்காரனாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தமிழனாக மதுரைக்காரனாக உங்களோட பேசியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து, ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைத்ததற்காக நன்றி சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள், தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அமைச்சரையா சொல்ல போறாங்க, தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு நீங்க முழுமையாக பண்டிகையை சிறப்பாக நீங்க கொண்டாட வேண்டும். உங்களுக்கு இந்த நேரத்தில் பிரதமர் மோடி ஐயா சார்பாக இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஆமா, எல்லாரும்